ஓகே. ஏய் இதோ வந்துகிட்டே இருக்கேன்ப்பா. எங்க இருக்கீங்க? ஆன் தி வே. 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன்ப்பா. ஐயோ சீக்கிரம் வாங்க. ஓகேவா? சிகப்பு கலர் வண்டி 46 56. கண்ணாடி போட்டிருப்ப. ஆமா ஆமா. ஒயிட் அண்ட் ஒயிட். ஓகே செல்லம். சரி வாங்க. டைமர் ஆயிடுச்சு. வசந்த மாளிகை. இதான் நம்ம வசந்த மாளிகை. போலாமா? இந்தாங்க. சரியா இருக்கும்ல? சரியா இருக்கும். வீட்டுக்கு போய் லேப்டாப்ல போட்டு கண்ணை மூடிட்டு பாருங்க. தேங்க்ஸ். நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய, எதிர்காலத்தை காப்பாத்திருக்க. எனக்கு இது தொழில். இதால ஒரு நல்லது நடக்குதுன்னா போற வழி புண்ணியமா போகட்டும். தேங்க்ஸ். ஓகே கிளம்புறேன். பாய். என்னப்பா யோசிக்கிற? சாப்பிடுப்பா. ஒண்ணு இல்லம்மா. ஏய் என்னப்பா 2 இட்லி தான் சாப்பிட்டுருக்க, அதுக்குள்ள கை கழுவுற? சாரிம்மா. என்னப்பா திடீர்னு சாரி எல்லாம் சொல்ற? ஆமாமா, எப்ப பாரு சிடு சிடுன்னு விழுந்த, உன்னை கோச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்ட, உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறத சந்தோஷமா பண்ணிக்கிட்ட. லூசுமானா? சுரேஷ் நீயா பேசுற? நான்தாம்மா. ஆஃப்டர் ஆல் நானும் மனுஷன் தானே. கால் ஓடுமே தவிர மனசு ஓணும் இல்லையே. சிந்திக்க தெரியாம இல்ல. நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன சொல்றது, கையில் என்னை விட்டு போனதுல இருந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம போயிடுச்சுமா. ஏன்பா நீ இப்படி எல்லாம் பேசுற?
என்னாச்சு உனக்கு? நேத்து நைட்டே உன்கிட்ட நான் சாரி கேட்டிருப்பேன். சரி காலையில சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். இது பாரு சுரேஷ், பெத்தவ புள்ளைகிட்ட மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா. நீ என்னவா இருந்தாலும் என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் என்னைக்குமே நினைப்பேன். தெரியுமா, அதைத்தான் நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேனே என்னமோ. என்னோட கோபம், வெறி, வெறுப்பு, விரக்தி, இந்த குப்பையெல்லாம் கொட்டுற குப்பை தொட்டியாதான் உன்னை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். Thank God. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு ரேணு எனக்கு புரிய வச்சிட்டாமா. ரேணுகாவா? ஆமாமா ஆமாமா, சின்ன பொண்ணுதான். பட் அவளுக்கு இருக்கிற பக்குவம் பிரமிப்பா இருக்க. அவளும் ஏன் அவகிட்டே நான் கோவமா தான் நடந்திருக்க. அவ இங்க வந்தப்பவும் சரி, டெய்லி ஆபீஸ்லயும் சரி, இதே சிடுசிடு போடதான் அவளையும் ஹேண்டில் பண்ணிருக்க. பட் என்ன சொல்றது, she is something special மா. கடப்பாறையை வச்சு குத்தியும் பேராத கல்ல ஒரு சுட்டு மழைத்துளி விழுந்து உருண்டு விழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என் தப்பை எனக்கு புரிய வச்சுட்டா. இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேமா. உனக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டு, எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்க போறோமா. என்னால நம்பவே முடியலப்பா. நீ நம்பினாலும் நம்பலனாலும் இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருப்பா. இன்னைக்கு லஞ்ச் அந்த பொண்ணுக்கு சேர்த்து நானே கொடுத்துறேன். கொண்டு போய் கொடுத்துரு. நான் கொடுத்தேன்னு சொல்லிடு. இருப்பா, வரேன். என்ன வனிதா இது? இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்களே, இந்த பிரச்சனை என்ன ஆக போகுதோ தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அடப்போமா, உன் புள்ளதான் கொழுப்பெடுத்து அலையறான். இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளை வச்சு சந்தோஷமா வாழறத விட்டுட்டு எங்கேயோ எவனோ ஏதோ சொன்னாங்கறத வச்சுக்கிட்டு இவளை சந்தேகப்பட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பாவமா அந்த பொண்ணு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை பலார் பலார்னு விடலாமான்னு இருக்கு. நாம இவ்ளோ பேர் இவ்ளோ சொல்றோம், கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானே. ச்சே, அந்த பொண்ணு என்னடா கோச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு. இவளை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏமா, அவ கோச்சிட்டு போனாங்கறத மட்டும் சொல்றியே, இவன் பண்ண வேலைக்கு அவ கோச்சிட்டு போகாம இங்க உட்காந்து கொஞ்சிட்டா இருப்பா? யோசிச்சு பாரு. இவனுக்காக அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. முதல்ல காயத்ரியால பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ரேணுகான்னு ஒவ்வொருத்தரா மாறி மாறி பிரச்சனை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி அவ கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணி திரும்பி இவனோட சந்தோஷமா வாழணும்னு வந்திருக்கா. ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு அவமானம். பாவம், அவ இடத்துல இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா, சூர்யா என் கழுத்துல வந்து நீங்க தாலியை கட்டுங்க, அது வரைக்கும் உங்களுக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன்னு எவ்வளவு சொல்ல மாட்டான். நீ ஆச்சு, உன் தாலி ஆச்சு, உன்னோட வாழ்க்கையே வேண்டான்னு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஹே, என்னடி இப்படி பேசுற? பிராக்டிக்கலா அதுதாம்மா நடக்கும். நான் அவ இடத்துல இருந்துதான் யோசிச்சு பேசுறேன். இவ்ளோ ஏன், நான் உன்னை வச்சு கூட பேசுறேன். ஒருவேளை அப்பா உன்னை இதே மாதிரி சந்தேகப்பட்டு பேசியிருந்தாருன்னா நீ என்ன சும்மாவா இருப்ப? மாட்டல்ல. அந்த விதத்துல பார்த்தா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பா. ஷோ, எனக்கு புரியாம இல்லடி. ஆனா சூர்யாவை எப்படி சரி பண்றதுன்னு தான் புரியல. எப்படியாவது இவனை சுப்புவோட ஒரு தடவை பேச வச்சுட்டா போதும். யாரு கண்டாடி அவ மனசுலயும் இவன் மேல பாசம் இல்லாமலையா போயிட போது. தப்பி தவறி அந்த பாசம் ஜெயிச்சு ஏதாவது நல்லது நடந்துடக்கூடாதான்னு எனக்கு நப்பாசியா இருக்குடி. நீ கவலைப்படாத, ஏதாவது பண்ண பாக்குற.
அப்படி வாங்க வழிக்கு பேசணும்னு தோணுச்சுல்ல, செஞ்சது தப்புன்னு புரிஞ்சதில்ல. இது போதும் எனக்கு. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ. என்ன ஹலோ? ஏன் ஃபோன் பண்ணிட்டு பேசாம வச்சிட்டீங்க? என்னது? நான் ஃபோன் பண்ணேனா? உனக்கு நான் பண்ணலையே, நீதான் எனக்கு பண்ண. இந்த கதையே வேண்டாம். உங்க மிஸ்டு காலை பார்த்துட்டு தான் திரும்ப கூப்பிட்டுருக்கேன். பொண்டாடிக்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா ரைட் ராயில ஃபோன் பண்ணி பேசுங்க. நமக்குள்ள எதுக்குங்க இந்த ஈகோலாம்? மன்னிச்சிரு பொண்டாட்டின்னு நீங்க சொல்ல கூட வேண்டாம். என்ன தப்பா நினைச்சது தப்புன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்க. ஏய், இத பாரு சுப்பு, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உனக்கு போனே பண்ணல. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. இதோ பாரு, நீ அதான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்க. சரி, இப்போ ஒன்னும் கெட்டு போல. நீ காலேஜ் டேஸ்ல யார லவ் பண்ணேன்றது மட்டும் இப்ப சொல்லு. அவன் பேர் மட்டும் சொன்னா எனக்கு போதும். அந்த மாதிரி பேசாதீங்க சூர்யா. நான் யாரையும் லவ் பண்ணல. என்ன வெட்டி போட்டாலும் என்னைக்குமே இதுதான் என் பதிலா இருக்கும். உங்க மிஸ்டு கால பார்த்து நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னு நம்பினேன். நான் ஒரு மடிச்சு உங்க மனசுல அந்த அசிங்கம் இன்னும் தீரவே இல்லை. உங்க வக்ரம் இன்னும் உங்களை விட்டு போகல. இன்னமும் அப்படியேதான் இருக்கீங்க சூர்யா. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. ஸ்டாப் இட் சுப்பு. என்ன நாடகம் ஆடுறியா? நான் உனக்கு ஒரு போனும் பண்ணல, எந்த மண்ணாங்கட்டியும் பண்ணல. நான் உனக்கு போன் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி அதை 4 பேரை நம்ப வச்சு என்கிட்ட ப்ளே பண்ணலாம் பாக்குறியா? இதோ பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இப்பவும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீயா யார காதலிச்சேன்னு சொன்னா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நம்மளால சேர்ந்து வாழ முடியும். வேண்டாம் சூர்யா. கற்பனையா ஒருத்தனை உருவாக்கி அவனை நான் காதலிச்சேன்னு ஒரு பொய் சொல்லி அது மூலமா தான் நான் அவங்க கூட சேரணும்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே வேண்டாம். நீங்க கட்டின தாலிய நான் பூஜை ரூம்ல தான் வச்சிருக்கேன். காலத்துக்கு அது அங்கேயே இருந்துட்டு போகணும்னா அதுதான் விதின்னு நினைச்சு நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற பதில் என்கிட்ட இல்ல. அப்புறம் எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நீங்க பண்ணத பார்த்துட்டு தான் திருப்பி நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏய், நீ பண்ண இல்ல, நீ தான் பண்ணின. டேய், நிறுத்துடா. என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? நான் தான் போன்ல இருந்து சுப்புக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன். என்ன இப்போ? லூசாடி, நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ண? இப்ப பாரு, நான் தான் ஃபோன் பண்ண, அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அறிவு கெட்ட முண்டமே, நீ அவளும் போன்ல ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீருமேன்ற ஒரு நம்பாசையில பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன்டா. போன்ல நீ மறுபடியும் இதே சந்தேகத்தை பத்தி அவகிட்ட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்டா இப்படி இருக்க? ஏய், எனக்கு சந்தேகம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் சுப்பு யார லவ் பண்ணான்றது மட்டும் தான் எனக்கு தெரியணும். அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு முந்திரி கோட்டை ஆட்டம் நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்ப எங்க பிரச்சனை இன்னும் பெருசாக்குற? உனக்குலாம் அறிவுன்றதே இல்லையா? உன் மேல இந்த வீட்ல என்னமோ நீ அதை மட்டும் பாரு, சரியா? அறிவு கட்டப்பா. இவன் பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன திட்டிட்டு போ. பாரு.
இந்தப்பா. என்னடா எதுக்குடா என்ன வாங்க மாமா அவசரம் சொல்றேன் வாங்க. டேய் வீரா, என்ன விஷயம்னு சொல்றா. மாமா நான் ஒரு சின்ன வேலை பண்ணேன் மாமா. தப்பான வேலை தான், ஆனா அதால நல்லது நடக்கும் அப்படிங்கிறப்போ அந்த தப்பை செஞ்சா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்லுடா. மனசு மட்டும் சுத்தமா இருக்கிற ஒரு பொண்ணோட உதவியோட அந்த குருவோட இன்னொரு கேவலமான முகத்தை வீடியோ எடுத்திருக்கேன். இது சின்ன முயற்சி தான். அந்த வீடியோ வச்சு அவனை மிரட்டி காயத்ரியோட கல்யாண போட்டோவை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்க முடியும்னு தோணுச்சு. டேய் என்னடா சொல்ற? ஆமா மாமா. அப்படி முடிச்சேன். எப்படி நம்ம பிளான்? வாங்க. டேய் இதெல்லாம் தப்புடா, பெரிய பாவம்டா. மாமா காயத்ரிக்கு நான் செஞ்ச பாவத்தை விட உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல மாமா. காயத்ரி எப்படியாவது ஜெயில இருந்து வெளில எடுக்கணும், சூர்யாவோட அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும். இதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்ல மாமா. நான் செய்த தப்புன்னு எனக்கு தெரியும். முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த தப்பை இந்த தப்பால தான் சரி செய்ய முடியும்னு எனக்கு தோணுது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. தயவு செஞ்சு குரு கிட்ட நான் பேசுறப்போ நீங்களும் கூட இருங்க. நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா பயப்படுவான். அதெல்லாம் சரிடா, ஆனா அவன் தான் ஊரறிஞ்ச பொறுக்கியாச்சே. அவன் தப்பு பண்ண வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறதால அவன் எப்படி பணிஞ்சு போவான்னு எதிர்பார்க்கிற? வீடியோ தானே வச்சுக்கிட்டு போன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? மாமா குரு பொறுக்கிதான் மாமா. ஆனா அவனை பத்தி விசாரிச்சதுல அவன் பெரிய ஃபைனான்ஷியர்னு தெரிஞ்சது. பெரிய பெரிய சினிமா கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்றவன் தப்பான ஆள்னு வெளியில தெரிஞ்சா அது அவன் தொழிலையே பாதிக்கும். எந்த பிசினஸ் மேனும் தான் தொழில் பாதிக்கப்படுறத நிச்சயமா விரும்ப மாட்டான் மாமா. என்ன விலை கொடுத்தாவது தனக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை அழிக்கணும்னு தான் நினைப்பான். ப்ளீஸ் வாங்க மாமா. சரி வா. ஓகே. சரிடா செல்லம். ஏய் யாரா நீங்க? எப்பறம் உள்ள வந்தீங்க? எந்திரிங்கடா. சார் இருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு. அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். டேய் என்னடா உளற? ஐயா அவன் தான் சொல்றானே, அவன்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படுமான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அத பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்ன சொல்றான்னு. சார் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ பேரு மாலா. பேருக்கு ஏத்த மாதிரியே நல்லாதான் இருப்பா. அவ ஏதோ சினிமா எடுக்க போறேன், டாக்குமெண்ட்ரி எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப காலமா பண்ணாத்திட்டு இருக்கா. கடைசியில பாருங்க சின்னதா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டா. அத உலகம் முழுக்க பரப்பணுமா. இந்த கோல்டன் குளோபு, கிராமி, ஆஸ்கரு, பாஸ்கர்னு என்னென்னவோ சொல்றாங்க. அந்த அவார்ட் எல்லாம் அவன் வாங்கணுமா. ஏன்னா அது அவளுக்கு ரொம்ப நாள் ஆசையா. டேய் என்ன நான் என்னடா பண்ணணும்? சார் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த ஷார்ட் பிலிமை என் மொபைல்ல காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 5 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஃபுட்டேஜ். அதை பார்த்துட்டு என்ன அவார்ட் கிடைக்கும்னு நீங்க சொன்னா போதும். ఇక్కడ చూడు.